என் ஆவி மனுஷனுடைய போராடுவதில்லை. ஆவியானவர் வாக்குவாதங்களுக்கு விளக்குகிற ஆவியானவர். ரெண்டாவது சொன்ன ஆவியானவர் ஆரம்பங்களின் ஆவியானவர். மூன்றாவது சொன்ன சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், அழிக்கிற ஆவியானவர். டவல் இருக்காமா இல்லையோ, பரவாயில்ல. நான்காவதாய் நான் சொன்னேன் ஆவியானவர் ஆவியின் கனிகளை தருகிற ஆவியானவர். ஞானத்தையும் அறிவையும் அளிக்கிற ஆவியானவர் 5. ஆறாவதாய் நான் சொன்னேன் ஆவியின் வரங்களின் ஆவியானவர். எபேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே பலனடைய வைக்கிற ஆவியானவர். இந்த மாலை வேளையிலே கூட யோசுவா உபாகமம் 34:9 வாசிக்கலாம். யோசுவா உபாகமம் 34:9 வாசிக்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய மைக் ஆன் பண்ணி வாசிங்க. யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்ததினால் அவன் ஞானத்தின் ஆவியினால், வேண்டாம் பலசன், அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து, இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இதில் ஒரு நல்ல காரியம், குடும்பத்தார் இல்லாட்டி மனைவி இல்லாட்டி கணவன் நமக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு என்ன குறைவுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஞானம் குறைவு. என் பேச்சை என் பிள்ளைகள் கேட்கவே மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஞானம் நமக்கு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம், யுத்த ஆயுதங்களை வச்சு கோலியாத்தை கீழே தள்ளுறதை பார்க்கலாம் ஞானமே நல்லது. ஞானம் ஆபிரகாமுக்கு அந்த ஞானம் இருந்துச்சு. அதனால தான் பலிபீடத்தில் பிள்ளைய, இவனுக்கு வயசு என்ன 120 வயசு, 100 வயசில் ஈசாக்கு பிறக்க 120 வயசில் படுறா அப்படிங்கிறான். சரி படுப்போம், அப்படியே என்னை வெட்டி கொண்டா கூட எங்கள் அப்பா உயிரோட என்ன செய்ய மாட்டார், என்னை கூப்பிடட்டு போகாமல் மாட்டார். நானே செத்தா கூட என்னால் உயிரோடு எழுப்ப முடியலன்னா இவரே தற்கொலை பண்ணி செத்துருவார். அப்படியே இவர் சாராளுகிட்ட போய் என் பிள்ளைய நான் பலி கொடுத்துட்டான்னா அந்த அம்மா இவனை என்ன செஞ்சிடும், பரவாயில்லங்க பிரியாணி வைப்போம்மா அப்படின்னு சொல்லி விஷத்தை பிரியாணியில் வச்சு என்ன செஞ்சிடும், சோழி முடிச்சிடும். என் பிள்ளையே போயிட்டு நீ இருந்தானே செத்தானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நல்ல கவனிங்க, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசுவா திறந்து குடும்பம் ஞானத்தின் ஆவியினால். இந்த நாளில் கூட ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவனுடைய குணாதிசயங்களை பற்றி தான் ஒரு 7 காரியங்களை நான் வேகமாய் சுருக்கமாய் உங்களோடு நான் போகிறேன். ஞானம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுமானால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு 7 காரியங்கள். முதலாவது யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாமே. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இவன் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கான். நான் நினைக்கிறேன் இந்த லாங்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், த லாங்கஸ்ட் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இந்த வேர்ல்டுங்கிறது அநேகமாக இவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். யோசுவா டெடிக்கேட்டடாக 40 வருஷம் ஒருத்தவங்க கீழே இருந்து ட்ரெயின் ஆகிறது சாதாரண காரியம் கிடையாது. அவனை அறிமுகம் செய்யும்போது எப்படி போட்டிருக்கான்னா ஊழியக்காரனாகிய மோசேயின் ஊழியக்காரன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு 33 யாத்திராமத்தில் மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது தீமோத்தேயில
உதவிக்காரருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்கள் இளிச்சவாயர்கள், அப்படி போட்டிருக்கா பைபிளில். தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். வேதம் சொல்லுது உதவிக்காரருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும். இதை எத்தனையோ தடவை நான் கிளைம், 17 வருஷம் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்திருக்கேன். உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இன்னொரு வகையில் சொல்ல போனால், எலியாவை விட எலிசாவை பயன்படுத்தினார், ஏலியை விட சாமுவேலை பயன்படுத்தினார், மோசையை கூட சுதந்திரிக்கல யோசுவாவை பயன்படுத்தினார். இயேசுவை காட்டிலும் இயேசு செய்யாத அநேக அற்புதங்களை சீஷர்கள் நிழல் போட்டுலாம் அற்புதம். அப்போ உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலை. எத்தனை வசனம்? 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:13. வாசிங்க மறுபடி. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அப்போ சபையை பெருக்கிறது, வீடியோ எல்லாமே, மியூசிக், கொயர் எல்லாமே உதவிக்காரருடைய ஊழியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதோக்கின் புத்திரர் அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஆராதனை ஊழியம். அதில் தமிழில் ஒரு நல்ல வார்த்தை வரும். என்ன வார்த்தை? சாதோக்கின் புத்திரர் அந்த தமிழில் ஆராதனையின் ஊழியம். அதை ஒரு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியலை, அந்த என்ன வார்த்தைன்னு இருக்கட்டும். இப்போ ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட யோசுவா, வாசிங்க அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். நல்லா கவனிங்க, மோசே மரித்து போனான்னு கர்த்தரே யோசுவாவிட்ட சொல்கிறாரு. இவர் அடக்கம் பண்ணாரா, எலியாவை போல் எடுக்கப்பட்டானா, அதை பற்றி இவனுக்கு உங்களுமே தெரியும். ஏன்னா மோசே நீங்கள் போங்கப்பா நான் போகிறேன், கர்த்தர் என்னையை பார்த்துக்கிடுவார்னு நேராக தனியாக பிரிஞ்சு போயிடுறான். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும், இந்த லெபனான் இருக்குல்ல, இப்போ இருக்கிற லெபனான் இருக்குல்ல, இந்த லீபனோன்கிறது இப்போ இருக்கிற லெபனான். லெபனானுடைய கேபிட்டல் யாராவது சொல்ல முடியுமா? தெரியல, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பெய்ரூட். அது பேய் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு பெய்ரூட்னு தெரியும். லீபனானுடைய தலைநகரம் என்னது? பெய்ரூட். ஓகே. இந்த லீபனோனும் வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் ஐப்ராத்து நதியாகிய ஐப்ராத்து நதினா என்ன சொல்லுவாங்க? அந்த யூப்ரட்டிஸ் அதுதான் ஐப்ராத்து நதிங்கிறாங்க. ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையின் பெரிய சமுத்திரம் வரைக்கும், அதுனா மத்திய தரைக்கடல், சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ இதில் சுருக்கமாக நான் என்ன சொல்ல வரேன்? ஞானத்தின் ஆவியை பெற்றவர்கள் குணாதிசயம் முதலாவது தேவ சத்தம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். மிகப்பெரிய பொறுப்புகளை நீங்களும் நானும் எடுக்க வேண்டுமானால் வேதம் சொல்றது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகாக டியூன் ஆயிரும் இருதயம். பெரியவங்களாக நாமும் யோசுவா கரெக்டாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா அவன் செத்து போனான்ப்பா மோசே, இனிமேல் உன்னுடைய டைம் ஆரம்பிச்சிட்டு, உன்னுடைய பீரியட் ஆரம்பிச்சிட்டு, உன்னுடைய சீசன் ஆரம்பிச்சிட்டு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும். அப்போ முதலாவது ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவ சத்தம். ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தம் கேட்டான். இந்த தேவ சத்தம் வேதத்தில் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்பில் அவங்க நிலச்சி நின்னாங்க. சாமுவேல் சின்ன பிள்ளையில தேவ சத்தம் கேட்டான். கிதியோன் தேவ சத்தம் கேட்டான். மோசே தேவ சத்தம் கேட்டான்.
ஆதாம் அவன் நல்ல ஒரு லீடர்ஷிப். அவன் தேவ சத்தம் கேட்டான், தேவனோடு நடந்தான். ஃபஸ்ட்டு பான் அவன்தான், தேவனுடைய குமாரன். ஏனோக்கு தேவனோட, நோவா தேவனோடே, ஆபிரகாம் தேவனோடே, ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள் எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேதுரு கடலில் கொண்டு போடுப்பா, ஏமாற்றங்கள் நடுவில் தேவ சத்தம், வழி தெரியாமல் திக்குமுக்காடி, எம்டி ஹேண்டட், பாக்கெட்டில் பைசா இல்லை, ஆனால் தேவ சத்தம் கேட்ட பேதுரு. இப்போ முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். இந்த பிரச்சனைக்கு, இந்த நிலைமையில தேவனை நீர் என்ன பேசுகிறேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வீட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத, உனக்கு துணை இருக்கிறேன், நான் என் கூட இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். அடுத்தாப்புல பிரச்சனைகள் வரும்போது, பண தேவைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்வார், யோசேப்பினுடைய புயங்கள் அது அதன் வல்லவராலே பலத்தன. அதாவது ஒரு யாருக்கா பணம் கொடுக்கணும், கொஞ்சம் லேட் ஆகுது, பதில் சொல்லுங்கும் போது ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே என் புயங்கள் யாக்கோபின் வல்லவராலே பலத்தன, உம்மால் என் புயங்கள் பலத்தன. பாருங்கள், வந்த ஆள் கொஞ்சம் லேட்டாக தரார, சரி சார் போயிடுவோம் எழுந்திரிச்சு. இப்போ காரணம் வேதம் சொல்லுது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதை அவர்கிட்ட சொல்லலை, என்னை நோக்கி கூப்பிடு. உடனே அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை கொடுத்துட்டோம்னா, இப்போ நம்மளே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட போகிறோம், பிள்ளைகளை ஸ்கூலில் பார்த்த உடனே பிள்ளைகள்கிட்ட செய்யக்கூடிய முதல் காரியம், பிள்ளைகளுடைய பேக்கை நம்ம என்ன செய்கிறோம், வாங்குறோம். பாருங்கள், பொல்லாதவர்களாகிய நமக்கு நான் காரணம், என் பிள்ளை எதை சுமக்கக்கூடாது, பாரத்தை சுமக்கக்கூடாது. அதுவும் ஜாய் ஸ்கூட்டரில் நிற்பான், வந்தவொடனே இப்படி திரும்பி இப்படி நிற்பான். அப்படின்னா ஏன் நிற்பான்னா, அவள் பேக்கை நான் வாங்கணுமா, சரி வாங்கிடுவோம் அப்படின்னு. பிறகு வாங்கிட்டு நான் சும்மா விடுவேன்னா, ஏப்பில் அந்த பிறகு இந்த மார்க் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை உள்ளே அமுக்கி விடு அப்படின்னு. பேக்கில் வால், பிள்ளைக்கும் வால் இருக்கும், பேக்குக்கும் வால் இருக்கும். அந்த வாழை உள்ளே கொஞ்சம் ஒடுக்கு பாப்பா அப்படின்னா பிறகு ஒடுக்கி விட்டுறது. இப்போ நல்ல கவனிங்க, தேவ சத்தம் கேட்ட யோசுவா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே வசனத்தை வாசிங்க, 6 வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போ பயப்படாதப்பா, பொறுப்புகள் எடுக்க பயப்படாத. கழுவுற மீனில் நழுவுற மீன்பாய். சில அதி புத்திசாலிகள்லாம் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரிலாம் இருக்காங்க, பொறுப்புன்னா ஓடிடுவாங்க. என்னால் முடியாதுப்பா, உன்னால் என்ன தான் முடியும், ஓம் பலத்தில் எதையோ செய்ய தேவன் உங்களை என்ன செய்யலை, அழைக்கவே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன செய்ய உண்டு. ஆண்டவர் சொல்கிற நமக்குள்ள எல்லா பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வருவார். எல்லாம் இந்த பொட்டன்ஷியல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு பின்னால் தெரியும். பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய், நீ பங்கிடுவாய். இதெல்லாம் எனக்கு ரேமா வேர்டு. ஃபேமிலி காரியத்தில் நீ பங்கிடுவாய், நீ சுதந்திரத்தை பங்கிடுவாய், சொத்தை பங்கிடுவாய். எத்தனை பேருக்கு? 6 லட்சம் புருஷர்களுக்கு. வீட்டில் 3 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் வச்சு கறி குழம்பு பங்கு வைக்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? அப்போ அதுவும் சின்ன வயசில் பார்த்தேன், தனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டான், அடுத்தவனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது கடைக்குட்டி பிள்ளைனால எங்கள் அம்மா சேர பிடிங்கிறது, அவனுக்கு உசு பேத்தணும்னே பிடுங்கி, ஏம்மா ஒன்றுங்க வச்சுருங்க அப்படின்னு. கடைக்குட்டி பிள்ளை அவன்னா உங்களுக்கு தொக்குன்னா அப்படிம்பாங்க. 6 லட்சம் புருஷர்களுக்கு பங்கிடுங்கிறது தேவ ஞானம் இல்லாமல் முடியுமா? ஆமாம். இல்லை இவனை காலி பண்ணிடுறோம்ல யோசுவாவை பாரு, அவனுக்கு 25 ஏக்கர் கூட என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். நான் தினந்தோப்போ அவனுக்கா நமக்கு பார்த்து உடங்காடாக கொடுத்துருக்கான்டா அப்படின்னு. 6 லட்சம் புருஷர்களுக்கு பங்கிடுங்கிறத காரியங்கள் எப்படி ஞானம் வேணும், தேவ ஞானத்தால். இப்போ ஜனங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால், ஜனங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்லைன் ப்ராஃபஸி சேர்மன் தம்பி கூட தான் இருப்பார். பேரை போட்டு என்னை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, என் புருஷனை பற்றி என்ன சொல்லுதாரு, சரி போட்டாச்சு. அடுத்தாப்புல என் சம்பந்தியை பற்றி என்ன சொல்லுதாரு, அது பெரிய பிசாசுன்னு சொல்லுதாரு.
கரெக்டாக சொன்னீங்க பாஸ். ஏன்னா ஏற்கனவே சண்டையில் தான் நிற்கிறது. சம்மந்தக்காரனை பிடிச்சி திட்டணுன்னா இவனுங்களுக்கு வரும் அபிஷேகம். அப்போ நல்ல கவனிங்க. ரெண்டாவதாய் தேவ வார்த்தையால் பிரியமா இருத்தல். வாசிங்க 7-8 வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. நல்ல கவனிங்க. மோசே ஒரு சரியான லீடர்ஷிப். அவன் போகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல யோசுவாவை மோசே உனக்கு கற்பித்த, கூட உள்ளவங்கள்ட்ட பைபிளை பற்றியே பேசியிருக்கான். யார்? மோசே. அதுதான் லீடர்ஷிப்பை உருவாக்குறது. கூட உள்ளவங்கள்ட்ட எதையும் பேசலாம், அவங்கள பற்றி இவங்களை பற்றி அவங்கள பற்றி. நோ. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி. நல்ல கவனிங்க. கமாலியல் பாதத்துக்கு கீழே இருந்த பவுலே 400 சபைகளை 40 வருஷம் கற்றுக் கொடுக்கணும்னா 30 லட்சம் ஜனங்களை மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். வேதம் சொல்லுது சாந்த குணம் உள்ளவனை பற்றி போட்டிருக்கு. சாந்த குணம் உள்ளவன் மகா புத்திமான். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். வீட்டில் சாப்பாடை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா சாப்பாடு ஒழுங்காக கிடைக்குமா? கிடைக்காது. கூட கொஞ்சம் மிளகாவை போட்டு போ, பாத்ரூம்லேயே போய் உட்காரு அப்படின்னு. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் சண்டையை அடக்குவார்களாம், சண்டையை அமர பண்ணுவார்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த. அப்போ உடன் ஊழியர்களை ரொம்ப அழகாக வசனங்களையே பேசுகிறான். வேறு எதையும் பேசலாம். அவனை பார்த்தியா அந்த கோத்திரம் இருக்க உருப்படாத கோத்திரம் மனாசே கோத்திரம், இப்ராஹிம் கோத்திரம், வெறும் பெனியமின் கோத்திரம். எப்போ பார்த்தாலும் பய உள்ளே அந்த கப்டா பல்ட்டை எடுத்துக்கிட்டு குருவி அடிக்கவா மயில் அடிக்கவா அதுக்கு திங்கவான்னு அலையிறான். இப்படிலாம் பேசியிருக்கலாம். ஆனால் யோசுவா கூட வச்சு என்ன பண்ணுறான்? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு. எதுக்கு பலன் இருக்கோ இல்லையா? அப்போ மெசேஜ் கேட்க, பைபிள் வாசிக்க, நோட் எடுத்து எழுத, அதுக்கு பலன் உனக்கு வேணும். மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார், இன்னைக்கு அதிகமான வேலை இருக்குது, அதனால் நான் அதிக நேரம் வசனத்தில் உட்கார போகிறேன். கரங்களை வைத்து வேலை இல்லையா சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் பலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஊழியம் அல்ல, அவருடைய பலத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய ஆலோசனையின்படி. இப்போ என் தாசனாகிய மோசே உன்னை கற்பித்தபடி எல்லாம் நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் உனக்கு பலன். எதுக்குன்னா அதை தான் சொல்கிறேன். திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களே ரெட்டிப்பான கணத்திற்கு என்ன வேண்டும்? திருவசனத்தில் எந்த அளவு உட்காருகிறோமோ, அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, அந்த அளவு நம்ம மற்ற வேலைகள்லாம் ஸ்மார்ட் ஒர்க் ஆயிரும். எல்லாம் சொல்லுங்கள். திருவசனத்தில் ஹார்ட் ஒர்க். பைபிள் சொல்கிற ஒரே ஒரு ஹார்ட் ஒர்க் என்னென்னா திருவசனத்தில் பிரயாசப்படும். திருவசனத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணு, மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கா. வசனத்தை பாடலாக படிச்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். எத்தனை கிலோமீட்டர்னாலும் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். வசனத்தை பாடலாக படிச்சுக்கிட்டு சமையல் பண்ணுங்கள், பாத்திரம் கழுவுங்க, செல்லை ஆன் பண்ணிக்கிட்டு கேளுங்க. உங்கள் பலத்தில் நீங்கள் செஞ்சால் சலிப்பு, வெறுப்பு, கோபம்தான் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பலத்தை சார்ந்து கொள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் பலனால் திருப்தி அடைவார்கள். அப்போ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படி. புத்திமானாய் பைபிளில் போட்டுக்கு நிறைய மான் இருக்கு. நீதிமான், கல்விமான், புத்திமான், பக்திமான், பரிசுத்தவான், கலைமான், ஆசைகேல். செரியாவின் குமாரர்கள் ஒருத்தன் ஆசைகேல், 3வது உள்ளவன் கலைமான்களில் ஒருவனை போல வேகமாய் ஓடுவான். ஒலிம்பிக்லாம் அவன் இருந்திருந்தானா இன்னைக்கு கோல்டு மெடல் தான். உசேன் போல்ட் 9.58 அதான் 9.58 செகண்ட்ஸு. ஆலிசன் ஃபெலிக்ஸ் ஒரு லேடி வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி 10 மாதத்தில் 9.57 செகண்ட்ஸில் வேர்ல்டு. உசேன் போல்ட்டு இதையே அதை பீட் பண்ணிட்டு ஆலிசன் ஃபெலிக்ஸ் 100 மீட்டர்ஸ் பாசகையில் இருந்தால் 9 செகண்ட்ஸில் ஓடிருப்போம். அதை விட பெரிய பியூட்டி எலியா. கர்த்தருடைய கரம் இருந்ததுனால ஆகாபின் ரதத்துக்கு முன்னால் ஓடினான்.
அதெல்லாம் 2 செகண்டில் எலியா போய் நின்றுருப்பான். அல்லேலூயா. வரக்கூடிய 2028 ஒலிம்பிக்கு என்ன அடுத்தாப்புல? ஆமாம், நல்ல அபிஷேகத்தில் நினைச்சிட்டு என்னைய சூஸ் பண்ணியாச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். எலியாவுக்கு ஆகாப் ரதத்துக்கு முன்னால் ஓடுதுன்னா உங்களே என்ன ஆண்டவர் கொண்டு போக மாட்டாரா? அப்படி கண்ணை மூடி முழிக்கக்குள்ள வாஸ் ஐசக் ஓட் என்ன 5 செகண்டில் வந்துட்டார். பிறகு நமக்கு இப்போ ஓடி முடித்த பிறகு ப்ரெஷர், சுகரு, கொலஸ்ட்ரால் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்க வேண்டிய அது வேறு. ஆவியானவரின் பலத்தினால் இதெல்லாம் இப்போ ஆகாபின் ரதத்துக்கு முன்னால் ஆண்டவரே இதை முந்தணும். ஆண்டவரே, எலியாவுக்கு ஆசையை பாருங்களேன், இவனை விட நான் என்ன செய்யணும்? முந்தனா. எனவே 7 குதிரை போட்டு, இதில் 12 குதிரை, 7 குதிரை போட்டு ஆகாப் வற்றுமா எலியா அப்படின்னு நீங்கள் போங்க. இப்போ நீ வர எப்படி 2 மணி நேரம் ஆகுமே, நான் முன்னால் போகிறேன்னே, நீ போயா 2 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன். எகு வேகமாய் நிம்சியின் குமாரனை வேகமாக ரதத்தை ஓட்டினான். யோனதாப்புக்கு கையை தூக்கி வா ரதத்தோடு சேர்ந்து கொள். எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பை கையை தூக்கி என் கூட சேர்ந்துக்கொள் அப்படிங்கிறான். இந்த முட்டாப்பை ஆகாப்பு இவனை கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமாம், இதில் என்ன, இதில் இடம் இல்லாமலையா இருக்க ரதத்தில்? வா எலியா, 2 மணி நேரம் நான் மேலே போகிறேன், மழை அப்படியே மழை, பயங்கர மழை, புதூர்லெல்லாம் பயங்கர மழை அப்படி. சரி நீ போடா அப்படி போட்டால் வேதம் சொல்லுது எலியாவுக்கு முந்தி, ஆகாபுக்கு முந்தி எலியா போய் நிற்கிறான். எப்படி வந்த? அவன்கிட்ட என்னமோ ரதம் இருக்குன்னு பீத்துற, ஏன்ட்ட அக்கினி ரதம் இருக்குடா. கரங்களை தட்டுவான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையிலே பிரியமா இருத்தல். இந்த ஞானத்தின் ஆவியை வச்சுட்டு இவன் வச்சுட்டான். யாரு? மோசே கையை வச்சுட்டான். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட ஊரா பாபா 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 பாபா. மோசே என்ன என் மேலே கையை வச்சு எனக்கு ஞானத்தின் ஆவி இறங்கிட்டு அண்ணே வச்சுட்டான்ப்பா, எல்லாத்தையும் ஊற்றிட்டார், அவ்வளோதான். அப்படி சொல்லலை ஆண்டவர். இரவும் பகல் எல்லாம் சொல்லுங்க, டெய்லி, அனுதினமும். ஞானத்தின் ஆவி ஊற்றப்பட்டது உண்மைதான். பட் ஞானத்தின் ஆவி அனல் மூற்றப்பட வேண்டுமானால் பற்ற வைக்கிறது, தீயை பற்ற வைக்கிறது. கேஸில் நேற்று தோசை சுட்டுட்டோம், அதே தோசைகளில் கொண்டு நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் தோசைகளே எடுத்து வச்சேன். காலையில் 6 மணிக்கு தோசைகள் எப்படி இருக்கும்? கொழுந்துரும். மறுபடியும் அதை அதையா வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் கேஸை பற்ற வச்சு லைட்டாக அப்படி தண்ணி எடுத்து தெளிப்போம். அனல் முட்டின உடனே தான் தோசையை சுட்டு முட்டையை போட்டு மிளகை போட்டு அப்படியே பர 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 பரன்னு 16 கரண்டி நெய்யை ஊற்றி. இப்போ நல்ல கவனிங்க, தேவ வார்த்தையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எதை விட்டு விடக்கூடாதான்? பெனிகின் ஜெபத்தின் 7 படிகள். அவர் சொல்லிட்டார், முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அடுத்தாப்புல வசனங்களை பேச நான் செய்வேன், அறிக்கை செய்வேன். வசனங்களை நான் அறிக்கை செய்வேன், விசுவாச அறிக்கை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை நல்ல கவனிக்க. ஒரு லீடர்ஷிப்பினுடைய தகுதி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். You will get good success. எப்போ வெற்றியின் ரகசியம் இதுதான். வெற்றியின் ரகசியத்தை கர்த்தர் அழகாக சொல்லிக் கொடுக்க. அண்ணா கையை வச்சாம்ல ஒன்றும் ஒரி பண்ணாது, அப்படி சொல்லலை. அடுத்தாப்புல சொல்கிறாரு, இரவும் பகலும் 30 லட்சம் பேர் நிறைந்த ஒரு சபை பாஸ்டர் யோசுவா. இப்போ நம்ம உள்ள ஆட்களுக்கும் ஆன்லைனில் உள்ள ஆட்களுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியலை.
பாஸ்டர் என்னை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறார்? நேற்று அம்மா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா மேரி, கூட இன்னொரு வார்த்தை வரும், ஹெவன் மேரி. நைட் முழுவதும் ஜோம் பண்ணேன், உங்கள் இதை பார்த்தேன், என்ன சொல்கிறாரு? இப்போ ஆண்டவர் இதெல்லாம் சொன்னாருமா உங்களை பற்றி. ஓரா பாபா 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 ஆவியில் ஃபோன்லேயே நிறையுது. அடுத்தப்படி என் வீட்டுக்காரரை பற்றி என்ன சொன்னார்? நான் சொன்னேன், வீட்டுக்காரரை பற்றி அவர் கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன். கர்த்தர் சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு, பாஸ்டர் என்ன பாஸ்டர், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் அப்படியே புட்டு வைக்கிறீங்க அப்படின்னு. வசனத்தை வச்சு கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். உங்களுக்கும் யூரோப்புக்கு ஏதோ கனெக்ஷன். 1.5 வருஷமாக பாஸ்டர் நான் யூரோப்புக்காக ஜோமுன்னு கர்த்தர் சொல்லி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. 1.5 வருஷமாக நீ ஜோமனை பாரப்படுத்திட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு வாசல் எனக்கு திறக்கப்போது ஊழியத்தில் பாஸ்டர் தெளிவாக கர்த்தர் சொல்லி 1.5 வருஷம் யூரோப்புக்காக ஜோம் பண்ணிட்டுருக்கேன். லிடியால் மூலமாக தான் சுவிசேஷம் பரவுச்சு. அதனால் உங்கள் மூலமாக அங்கே ஒரு வாசல் உங்களுக்கு திறக்க போகுது. இப்படி சில காரியங்களை சொன்னேன். மாஸ்டர் நான் நேரில் வரவா? வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. 59 வயசு அப்படின்னா. ஏம்மா வாய் வளருது, வயசு என்னம்மா அப்படின்னா, நைட்டு முழுவதும் ஜோம் பண்ணி 6 மணிக்கு தான் படுத்தேன், நீங்கள் ஃபோன் 7 மணிக்கு பண்ணீங்க, மிஸ்டு காலை பார்த்து கூப்பிட்டீங்க, நான் பண்ணேன். ரைட், சந்தோஷம். புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ போகும் இடமெல்லாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், வசன ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மத்தரும் காணாது. மோசே கையை வச்சுட்டு செத்துட்டான். நான் டெய்லி உன் மேலே வார்த்தையோ எப்பெல்லாம் வாயை திறந்து பேசுகிறோமோ அப்பெல்லாம் என் கை உன் மேலே இருக்கும். கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில் டெய்லி நீ அறிக்கைச்சு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் 3:33-34 நினைக்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவரை அளவில்லாத தமது ஆவியினால் நிறைத்திருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 33-34. 34 தேவனால் அனுப்பப்பட்ட யோசுவா தேவனால் அனுப்பப்பட்டவர், இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். இன்னொரு வகையில சொல்ல போனா, நீங்களும் நானும் யாரால் அனுப்பப்பட்டிருக்கோம் இந்த உலகத்துக்கு? தேவனால் அனுப்பப்பட்டிருக்க. குமார், நீ யாரால் அனுப்பப்பட்டிருக்க? தேவனால் அனுப்பப்பட்டிருக்க. அந்த அறிவு நமக்குள்ளே வந்துட்டுன்னு வைங்களா, ஐ ஆம் சென்ட் பை காட், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தனியே இருக்க விடவே இல்லை. ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறார். டெய்லி 100 தடவை சொல்லு குமார், உன்னைய தேடி வந்துடும் தான் சொல்ற. கர்த்தருடைய பிள்ளை, சபையின் ஐக்கியம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்தார். அந்த விசுவாச அறிக்கை சொல்றது சாதாரண காரியம் கிடையாது. டெய்லி 100 வசனம் சொல்றோம்னா ஒரு 2 வசனம் சொல்லுங்களேன், உங்க மைண்டு டக்குன்னு டைவர்ட் ஆகும், உங்க காது கேட்குற மாதிரி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்ததன் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிசாசு வாயை திறந்து, ஏன்னா வேதம் சொல்ல, அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையிலே பட்டயமும் இருக்கிறதா. இரவும் 149 சங்கீதத்தில் வாயில் கர்த்தரை உயர்த்துற துதியும் வசனமும் இருந்துச்சுன்னா இரும்பு சங்கிலினால பிசாசினுடைய கிரியைகள் கட்டப்படும். அதை மாத்திரம் வாசிங்களேன். 149 சங்கீதம் எத்தனை வசனம் வாசிங்க. அவர்கள் வாயிலே துதியும் அவருடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குமா. வாசி, சத்தமா வாசிங்க. 8 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். வாசிக்கட்டும். அவர்கள் கையில் இருபுறமும் பட்டயமும் இருக்கும். 7ஆம் வசனம் வாசிங்க. இருப்பு சங்கிலியினால் கட்டி அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவரை துதிக்கும் போது மிகப்பெரிய ஒரு வார்ஃபேர், ஒரு யுத்தம் உங்களுக்கு விரோதமாக நடந்துகிட்டு இருக்கு. இரும்பு சங்கிலிகளினால்
அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் அவர்களுடைய மேன் மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரிலே செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. பாருங்க, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒரு ஊழியக்காரன் கர்த்தரை உயர்த்தும் துதி. அப்பா நீ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யார் அப்படின்னா எலிசா. அவனை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலைல 6:30 அங்கே மழையை பார்த்தீங்கன்னா யார் சீரிய இராணுவம் வந்து நிற்கி இவன் சொல்கிறான் கண்மயக்கம் உண்டாக கடவுது. கண்மயக்கம் உண்டாக கடவுள் என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ அவன் கை என்ன செஞ்சுட்டு கட்டப்பட்டுட்டு அபவுட் 10 அப்படிங்க எல்லாம் எஸ் சார், ஆர்மி ஜெனரல்லேருந்து சேனாதிபதியிலேருந்து எல்லாம் நான் சொல்கிறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நேராக சமாரியாவுக்கு கொண்டு வந்துட்டான். இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், என் தகப்பனை இவர்களை வெட்டி போடலாமா? ஓஹோ, நீங்கள் வந்து இவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சு ஜெயித்த மாதிரி பாருங்கள். எலிசா கர்த்தரை உயர்த்தும் துதியும் வாயில் வசனமும் இருந்தபடினால அவன் சொல்கிறான் தைரியமாக, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வசனத்தை அறிந்தவன். எலிசாவுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு இருந்துச்சுன்னா, தமக்கு பயந்தவர்களை சூழ தூதர்கள் என்ன செஞ்சுருக்காங்களாம்? பாளையம் 91 சங்கீதம் அழகாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 34 சங்கீதம் 91 சங்கீதம். கேயாசிக்கு தெரியல, ஆண்டவனே என்ன செய்வோம், பிரச்சனைன்னு வந்தால் கால் 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 அப்படி கத்துறவன் வசனமும் கிடையாது, அறிக்கையும் கிடையாது, துதியும் கிடையாது. சூழ்நிலை கைதிய கேயாசி, ஆனால் சூழ்நிலைகளை கைது பண்ணுகிறவன் எலிசா. கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை யாருக்கு தான் வரல? உலக மனுஷன். நம்ம இந்த கிங்ஃபிஷர் முதலாளியை பாருங்களேன், அவன் பேர் என்ன பேர்? விஜய் மல்லையாவை பாருங்க, கண்ணாடியை போட்டுக்கிட்டு 75,000 கோடி ரூபாய் அங்கே ஆட்டையை போட்டுட்டு அவன் ஸ்விம்மிங் பூலில் பெப்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். உலக மனுஷன், ஆண்டவர் அறியாதவன், கல்லியோன் இவைகளை குறித்து ஒன்றையும் கவலைப்படான். அப்போஸ்தலரில் ஒரு வசனம் வருது, அவன் ஒரி பண்ணாமல் இருக்கான். ஆனால் வேதம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசம்பத்தில் பெருக்கினால், ஜலங்கள் கொந்தளித்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு. அது பரிசுத்த ஸ்தலத்தை உன்னதமான ஒரு வாசம் பண்ணும், பரிசுத்த நகரத்தை சந்தோஷப்பிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாக இருக்கக்கூடிய அது அப்போதான் ஞானத்தின் ஆவி அனல் மூட்டப்படுது. இன்னும் 7 காரியங்களை சொல்லணும். 3வது காரியம், ஜனங்களை முன்னேற்றத்துக்கு நேராய் நடத்துகிறவன் தான் தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டவன். என் ஆத்துமாக்கு நான் உத்தரவாதிப்பா. சில செல்ஃபிஷ் ஃபெல்லோஸ் இருக்காங்க, நான் கர்த்தர் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டான், நீ கேட்டு போ குடும்பத்தார். அப்படி அல்ல. மொர்தேகா எஸ்தரை போட்டு கேள்வி கேட்குறேன், யூதர்கள் எல்லாரும் அழிய போகிறாங்க, நீ தப்புவியா? இந்த நேரத்தில் நீ உதவி செய்யும்படி உனக்கு என்ன மேன்மை கிடைக்கப்பட்டிருக்கு? ராஜ மேன்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா ஜனங்களை அக்கறைப்படுத்தினான். யோசுவா யோர்தானை அக்கறைப்படுத்தினான். 3ஆம் அதிகாரம், ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தார்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம், ஜனங்களை முன்னேற்றத்துக்கு நேராய் நடத்துகிறவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவன். வசனம் கடைசி வசனம் வந்து, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூண்டி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார். நல்ல கவனிங்க, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற பாஸ்டர்ஸ் பாருங்க, ஏற்கனவே செங்கடலில் லேட்டாக வந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. யார்?
எகிப்தினுடைய சேனை. இப்போ பார்த்தீங்கன்னா சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலுண்டு நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக என்ன செஞ்சாங்களாம்? கடந்து. இப்போ ஆசாரியர்கள் எப்போ வந்தது? முதல்ல போகிறது கடைசி. ரிஸ்க் பேரர்ஸ் தான் பாஸ்டர்ஸ். ஏன்னா யோர்தான் பின்னிட்டு திரும்பினா என்னத்துக்கு ஆகும்? யார் அடிபட்டுருவா? பாஸ்டர்ஸ். இவங்களுக்கு எதாவது இன்சூரன்ஸ் உண்டா? கிளைம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆனால் ரிஸ்க் பேரஸான தேவன் வேதம் சொல்லுது, லேவியருக்கு கர்த்தரே அடைக்கலம், கர்த்தரே சுதந்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஜனங்களை முன்னேற்றத்துக்கு நேராய் நடத்துகிறவன் தான் தலைவன். ஜனத்தாருடைய நன்மையை நாடுக. மொர்தெகாயை பற்றி போட்டிருக்கு எஸ்தர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி இந்த 2ஆம் வசனத்தில் வாசிங்க. மொர்தெகாயினுடைய கேரக்டர். அப்படிப்பட்ட தலைவர்கள் மூலமாய் தான் ஆண்டவர் பாதிப்பை உண்டு பண்ணுவார். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் வல்லமையும் பராக்கிரமும். அதான் 10:2 3ஆம் வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும். நல்ல கவனிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். நல்ல கவனிங்க. தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி. அதுதான் ஒரு லீடர்ஷிப், ஒரு தகப்பன். தன் குலத்தாருக்கு தானும் தான் கூட உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிற. நல்ல கவனிங்க. மொர்தெகாய் பேசுனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம். தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசினான். இதே இது ரூபனை பற்றி போட்டிருக்கு. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ரூபன், ஏன்னா ரூபன் ஷாதினி வரும்போது பேசிட்டான். தாய் பாவத்தை அறிகிற அறிவிலே லேயால் சரியில்லாமல் வளர்த்துட்டாலாம் ரூபனை. யாக்கோபோட சேர்வதற்கு தூதாயம் கனிகளை கொண்டு தூதாயம் கனிகளால் உன்னை நான் கொண்டேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி தகப்பனை கூட்டு போகிறா. அது எல்லாம் பழத்தை வாங்கி கொண்டு கொடுத்து வச்சு, இந்த சீக்கிரட்டெல்லாம் யாருக்கு தெரியும்னா ரூபனுக்கு தெரியும். பாவத்தை அறிகிற அறிவு தாயே கற்றுக் கொடுக்குறா. பின்னால் பார்த்தீங்கன்னா யாக்கோபனுடைய மறுமனை அட்டியோடு இவன் இணைந்து கடைசியில் ரூபன் என் மஞ்சத்தில் ஏறினானே நீ மேன்மை அடைய மாட்டாய், தண்ணீரை போல தளம்பினவனேன்னு சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டான் ரூபன். அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வருதுன்னா யோசேப்புக்கு வருது. தாய் பாவத்தை அறிகிற அறிவுக்கு நேராய் பிள்ளைகளை நடத்தவே கூடாது. சபையில் அடுத்த வாரம் சொல்லணும். இப்போ நல்லா கவனிங்க. ஜனங்களை முன்னேற்றத்துக்கு நேராய் நடத்துகிறவன். யோசுவா 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஞானத்தின் ஆவி இருக்கும்போது இயற்கையின் மேல் அதிகாரம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி முதலாவது பேசிட்டு, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? இப்படியே அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்ற யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான். ஆண்டவர் சொல்கிறேன், ஏய் சொல்லுடா, சூரியனை பார்த்து நிற்க சொல்கிறான். சூரியனை பார்த்து நிற்க. சூரியன் அப்படியே நின்றுச்சான். இன்னொரு வகையில் சொல்ல போனால் இந்த கோள்களை, கேலக்சியை மேலே ஒரு கண்ட்ரோல், இயற்கையின் மேலே ஒரு அதிகாரம். யோசுவா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சொல் கேட்ட 10-14 வாசிங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக என்ன செய்தாரா? யுத்தம் பண்ணினார்.
ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியனை நிறுத்துற. பின்னால் எசேக்கியா ராஜா சொல்கிறான் 10 பாகை சூரிய கடிகாரம் பின்னிட்டு திரும்பிச்சு. இப்போ இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் கிட்டத்தட்ட 12 24 மணி நேரம். இன்றைக்கு அது சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க, நாசா பைபிள் நடந்தது உண்மை, இந்த டாக்குமெண்ட்ரி பிரகாரம் ஒன் டே சூரியன் இதாக இருக்குது, நின்றுருக்கு, பேக்கில் போயிருக்கு அப்படின்னு. ஞானத்தின் ஆவி உள்ளவன் தேவ சத்தம் கேட்பான், தேவ வார்த்தையில் பிரியமாக இருப்பான், ஜனங்களை முன்னேற்றத்துக்கு நிறைய நடத்துவான், இயற்கையின் மேல் அதிகாரம், சத்துருக்கள் மேலே அதிகாரம். அந்த யோசுவா பார்த்திங்கன்னா அதே அதிகாரத்தில் தான் நினைக்கிறேன். எத்தனை வசனம்? 16. அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்து கொண்டார்கள். இப்போ நீங்கள் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 ராஜாக்கள் மேலே காலை கொண்டு வைங்க அப்படிங்கிறான். கெபியின் வாயை திறந்து 24 வாசிங்க. அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷன் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வேதம் சொல்லுது, சீக்கிரத்திலே உங்கள் பாதங்களுக்குள்ளாய் சத்ருவை என்ன செஞ்சு போடுவாரா? நசுக்கி போடுவார். 5வது 6வது பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறேன். 18:1 சுதந்திரிக்க பண்ணுதல், வசப்படுத்துதல். ஒரு தலைவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு முன்னேற்றத்துக்கு நிறைய நடத்துவது மாத்திரமல்ல, யோசுவா 18:1 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. மோசே கூட அப்படி வசப்படுத்தல. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. வசப்படுத்தினது, சுதந்திரித்தல். பவுலை பற்றி வேதம் சொல்லுது, வசனத்தினாலே ஜனங்களை வசப்படுத்தினான். வஞ்சிக்கப்படுதல் வேற, வசப்படுத்தல் வேற. நியாயமான வழியில் தேவ பிரசன்னத்தினால ஆசீர்வாதங்களை வசப்படுத்த வேண்டும், மனிதர்களை ஆத்துமாக்களை வசப்படுத்த வேண்டும். கடைசி ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். 24 யோசுவா மரித்த பின்பு அநேக நாட்கள் மூப்பர்கள் கர்த்தரை விட்டு விலகாதிருந்தார்கள். யோசுவா 24:31 வாசிங்க. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை என்ன செய்தார்கள்? சேவித்தார். அப்படின்னா நீண்ட நாட்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான். ஜனங்கள் கர்த்தரை சேவித்தாங்களாம், கர்த்தரை விட்டு என்ன செய்யலை? விலகலை. இந்த யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையில் திளைத்தவன், பணிவிடைக்காரனாக இருந்து கற்றுக்கொண்டவன், ஜனங்களை கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நல்ல கனெக்ஷனை உண்டாக்கி விட்டான். நீண்ட நாட்கள் வேதம் சொல்ல கர்த்தரை சேவித்தார்கள், கர்த்தரை விட்டு விலகாதிருந்தார்கள். ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப பர்னபா அநேகரை கர்த்தரிடமாய் சேர்த்தான், சபையினிடமாய் சேர்க்கப்பட்டார். அப்போ பாருங்கள், நீண்ட நாள் இன்ஃப்ளூயன்ஸ். யோசுவா ஜனங்களுக்குள்ள ஒரு கர்த்தரை கொடுத்து சரியான ஒரு பிக்சரை கொடுத்துருக்கான். இன்னொன்று கூட அவனை சொல்லி முடிச்சிடலாம். யோசுவாவை திம்னாத் சேராவிலே அடக்கம் பண்ணினார்கள். 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே. திம்னாத் சேரா அப்படின்னா என்னன்னா அபண்டன்ட் போர்ஷன். அபண்டன்ட் போர்ஷன் என்ன தெரியுமா? அவனுடைய சுதந்திரத்தில் அவனுக்கு பொண்ணும் வெள்ளியும் பொருளாதார செழிப்பும் அவ்வளோ இருந்துச்சான் யோசுவாவுக்கு. திம்னாத் சேரான்னா அபண்டன்ட் போர்ஷன். அவ்வளோ பெரிய தலைவன், ஜனங்கள் கொடுத்த கிஃப்டே நிறையா.
ஆண்டவர் கூட பொருளாதார செழிப்பையும் தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும் பொழுது ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த, ஊழியத்தை நடத்த, பொருளாதார செழிப்பை தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? நல்ல பிதாவே, இந்த யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவன். ஆண்டவரே, அவனிடம் காணப்பட்ட குணாதிசயம், தேவ சத்தம் கேட்டான், தேவ வார்த்தையில் பிரியமாக இருந்தான், ஜனங்களை முன்னேற்றத்துக்கு நேராக நடத்தினான், இயற்கையின் மேல் அதிகாரம், சத்துருக்கள் மேல் அதிகாரம் சுதந்திரிக்க பண்ணினான், வசப்படுத்தினான், நீண்ட நாள் பாதிப்பை உண்டு பண்ணினான். கடைசியாக திம்னா சேரா ஒரு அபண்டன்ட் போஷனை, ஆண்டவரே நிறைவான பலனை ரூத்துக்கு கிடைத்தது போல் அவனுக்கும் அவன் ஜனங்களுக்கும் கிடைத்தது. எங்கள் வாழ்க்கையிலே கூட அந்த ஞானத்தின் ஆவி அனல் மூட்டப்படட்டும், அறிகிற அறிவிலே வளரட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் நம்ம அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை உண்டு, 2ஆம் தேதி 10 to 1 துதி ஆராதனை உண்டு. காட் பிளஸ் யூ.